ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. விஜயோட கட்சி நிர்வாகிகளுக்காகட்டும், அவரை பார்க்க வந்த ரசிகர்களுக்காகட்டும், இன்னைக்கு விஜய் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு. அது என்ன ஏமாற்றம் அப்படின்றத பற்றியும், அவரோட பயணத்தில் விஜயே ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் இன்னைக்கு வந்து காரைக்குடிக்கு போனார். அந்த ட்விஸ்ட் என்ன என்பது குறித்தும், அப்புறம் தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான தலைவர் சமீபத்தில் அவரோட பதவி பறிக்கப்பட்டது, இல்லை பதவியிலிருந்து விலகினார்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு டெல்லியை நோக்கி தேசிய அரசியலில் மீண்டும் கால் எடுத்து வச்சிருக்காரு. அந்த தலைவர் யார், என்ன பின்னணி அப்படின்றத குறித்து இன்னைக்கு பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அழகண்ணா. வணக்கம் கமல். இன்னைக்கு முதல் செய்தி வந்து விஜய் பற்றினது தான். காலையிலேயே ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக வெப்சைட்டுகளில் ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து யாரும் பார்க்க வேணாம், படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் பாருங்கன்னு எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க. அதை பற்றி கண்டிப்பாக விஜய் வந்து பேசியே தீர்வார் இன்னைக்கு காரைக்குடி பிரச்சாரத்தில் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பிரச்சாரத்தில் பேசாமல் வெறும் ரோட் ஷோவாகவே அதை கடந்து போயிட்டாரு. அது காரணம் என்னங்கிறப்ப 12 to 2 தான் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நேரம். அதை தாண்டி வந்ததால தான் அவரோட பிரச்சாரம்ங்கிறது கேன்சல் ஆச்சு. அதுதான் வந்து நம்ம சொன்ன ஏமாற்றம்னு சொல்லலாம். ஏன்னா மதுரையில் இறங்கினாரு, மதுரையிலிருந்து காரைக்குடி போகிறதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து போகிற வழி எல்லாமே ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே வந்து விஜய் வரவேற்றதுனால அந்த ஒரு இதுலேயே வந்து டிலே ஆயிடுச்சு. அதனால அவர் குறிப்பிட்ட ஸ்பாட்ல எங்க பேசுறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டான டைமுக்கு வர முடியல. அதனால ரோட் ஷோ மாதிரியே வச்சுட்டார். அவரோட காரைக்குடி வேட்பாளர் பிரபு வந்து அவரோடய சேர்ந்து பயணிச்சாரு. அது விஜய் வந்து பேசுவாரு, விஜய் க்ளோஸ்ல பார்க்கலாம், அவர் பேச்சை கேட்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காலையில இருந்தே அங்க நிறைய மக்கள் கூடி இருந்தாங்க போல, ரசிகர்கள்லாம் கூடி இருந்தாங்க. ஆமா, காலையில 10 மணில இருந்தே எல்லாருமே கூடி இருந்தாங்க. அவர் வர்றதுக்கு தாமதமானதுங்கிறது உண்மைதான். ஏன்னா வழிநெடுக கூட்டம் இருந்துச்சு, அதை கடந்து வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, வரும் வழியில வந்து சைக்கிள்ல கொஞ்சம் தூரம் வந்தாரு. சைக்கிள்ல ரொம்ப கூட்டம், அவர் இறங்குனதுமே ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. அவரே வந்து கீழே விழுந்துருப்பாரு, அந்த அளவுக்கு தள்ளுமுள்ளாயிருச்சு. ரொம்ப அதாவது சைக்கிள் ஓட்டவே முடியாத ஒரு சூழல்ல தான் அவர் சைக்கிள்ல வந்தாரு. ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கப்ப இந்த சைக்கிள் பயணம் வந்து அவசியம் தானா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த டயத்தை வந்து அவர் வேன்லயே வந்திருந்தாருன்னா ஒரு 5-10 நிமிஷமாவது பேசி இருப்பாரு அப்படிங்கறதுதான் அங்க இருக்க மக்களோட மனநிலையாவும் இருக்கு. ஆமா, இதுதான் நம்ம ட்விஸ்ட்னு சொன்னோம் இல்லையா. அதுதான் நான் எப்படி திடீர்னு விஜய் வந்து சைக்கிள்ல வர்றதுக்கு முடிவு பண்ணாருன்னு தெரியல. திடீர்னு இறங்கி சைக்கிள்ல போறது கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. ஆனா அந்த கூட்டம் ஃபுல்லா சைக்கிளை சுத்தி இருந்ததுனால சைக்கிளோட கலர் என்ன தெரியல நமக்கு. சைக்கிளோட கலரை பார்க்க முடியல. அதை பார்த்திருந்தா அதை பத்தியும் சொல்லியிருப்பீங்க. அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. கருப்பு சிவப்பு வச்சா திமுக சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து சாஃப்ரான் இருக்கும் என்னன்னு தெரியல. அது இருந்தாலும் அது ஒரு சின்ன ட்விஸ்டா தான் அங்க பாக்குறாங்க. காரைக்குடியில கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. ஆனா இருந்தாலும் மக்கள்லாம் கொஞ்சம் சூழ்ந்து வந்ததுனால தொடர்ந்து அவரால் சைக்கிளை பயணிக்க முடியல. அவர் இறங்கினோடனே கீழே விழுந்திருப்பார். ஆனா பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் அவரை பிடிச்சிட்டாங்க. ஆனா அதே பவுன்சர்ஸ் வந்து இன்னொரு வேலையும் பார்த்தாங்க. அது வந்து மனக்கசப்பு முகச்சொலிப்பை ஏற்படுத்துச்சு. பாக்குறவங்க சில பேர் டென்ஷன் ஆயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேலையை வந்து பவுன்சர்ஸ் பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, அவரோட அந்த வண்டியில வந்துட்டு இருந்திருக்காரு, ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறாரு போல, மக்கள் கூட்டமா வந்து பாக்குறாங்க. அந்த டைம்ல அந்த வேன் சுத்தி கம்பியில இருக்குள்ள மேல பிடிச்சி நிக்கிறதுக்கு, அந்த கம்பியில வந்து சில மக்கள்லாம் சில தொண்டர்கள்லாம் ஏறி பாக்குறாங்க, விஜயை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கம்பியில பிடிச்சி தொங்கிட்டு வராங்க. வேன் மேல இருக்கக்கூடிய ஒரு பவுன்சர் என்ன பண்றாரு, அவங்களோட கையை வந்து இது பண்றதுக்காண்டி அவரு பூட்ஸ் காலால அந்த கையை உதைக்கிறாரு. அந்த பூட்ஸ் கால் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், எவ்வளவு கடுமையா அந்த வலி கொடுக்கும். அந்த வலியில வந்து அந்த பூட்ஸ் காலை வச்சு கையை வந்து ஓங்கி மிதிக்கிறார். கையெடுங்க வண்டியில இருந்து அப்படின்ட்டு. அது வந்து எப்படி அது விஜய் தெரிஞ்சுதான் நடந்ததா, விஜய் தெரிஞ்சா இனிமேல் என்ன பண்ணுவார் அந்த பவுன்சரை அப்படின்றதுலாம் தெரியல. ஏன்னா பவுன்சருக்கும் விஜய்க்கும் விஜய் சார்ந்த தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்பது தொடர்ந்து சர்ச்சையா தான் போயிட்டு இருக்கு. ஏர்போர்ட்ல வந்து பவுன்சர்கள் அந்த தடுப்புகளை பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க, பத்திரிகையாளர்களை உள்ள விடாம. அதுவே வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளாச்சு. நீங்க என்ன போலீஸா, நீங்க யாரு எங்களை நிப்பாட்டுறதுக்கு அப்படியான ஒரு கேள்விகள் இருந்துச்சு. இதை பத்தி சொல்றப்ப எனக்கு இன்னொரு விஷயம், நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க. போலீஸ் கூட அமைதியா இருப்பாங்க, ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து ரொம்ப
தீவிரமா அவங்க தான் வேலை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அது மாதிரிதான் இப்ப விஜய் சுத்தி இருக்க பவுன்சர்ஸ் அவங்க தான் ஏதோ ஒரு கமாண்டோஸ் மாதிரியும் அவங்க தான் வந்து ஒன்றிய அரசால நியமிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த படை மாதிரியும் போலீஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாத்தோடும் நாங்க தான் மேலானவங்கன்ற மாதிரியும் அவங்க நடந்துக்கிறது நிறைய இடங்கள்ல சர்ச்சையா இருக்கு. இல்ல அத குறிப்பா நாம பிரதமரே வந்தாலும் பிரதமரை சுத்தி மக்கள்லாம் கூட செய்வாங்க, பக்கத்துல போய் பார்ப்பாங்க. பிரதமரோட பாதுகாவலர்களே வந்து இந்த மாதிரி மக்களை தூக்கிலாம் போட மாட்டாங்க, சும்மா கை வச்சு மறிப்பாங்க, சொல்லுவாங்க, மக்கள் கலந்து போயிடுவாங்க. ஆனா இவங்க என்னன்னா விஜயோட பவுன்சர்ஸ் வந்து மக்களை தூக்கி போடுறது என்ன, பூட்ஸ் காலை வச்சு உதைக்கிறது என்ன, மிதிக்கிறது என்ன, அதெல்லாமே பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்தது இன்னைக்கு. அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜனநாயகன் வெப்சைட்ல ரிலீஸ் ஆனது யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜனநாயகன் வந்து சென்சார் போர்டு காலையில இருந்து பேசப்பட்ட இன்னொரு விஷயம் வந்து ஜனநாயகன் வெப்சைட்ல ரிலீஸ் ஆனது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அது சட்டத்துக்கு விரோதமா திருட்டுத்தனமா வந்து வெப்சைட்ல எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். இது ஜனநாயகன் விஜய் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு 1000 பேரோட உழைப்பு இருக்கு, அதை நம்பி அவங்களோட எதிர்காலம் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அது வெப்சைட்ல ரிலீஸ் ஆனது வந்து ரொம்ப தப்பான விஷயம். திரையுலகில் இருக்க நிறைய பேர் வந்து இதுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. நான் விஜய்க்கு அரசியல் ரீதியா பல சோதனைகள் வர டைம்ல இதனோட புது சோதனையா இருக்கு அப்படிதான். ஏன்னா அவரோட கடைசி படம் சொல்லிட்டு அவரே சொன்னாரு, கடைசி படத்துக்கு அதுவும் இல்லாம இந்த பைரசி இருக்குல்ல, திருட்டுத்தனமா படத்தை தியேட்டர்ல உட்காந்து மொபைல் எடுக்கிறது வெளியிடுறது அதெல்லாமே ஒரு பெரிய குற்றம் தான். அந்த பைரசிக்கு அகைன்ஸ்டா தமிழ் திரையினர் வந்து ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்றாங்க, ஏதோ ஒரு வகையில தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்தாலும் அந்த பைரசி அந்த மாதிரி சட்டவிரோதமா படத்தை எடுத்து வெளியே விடுறவங்கள தடுக்கவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு பல வெப்சைட்டுகள்ல போறாங்க, திடீர்னு ஒரு வெப்சைட் உருவாக்கி அதில் ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா சென்சார் சர்டிபிகேட்டே இல்லாம லீக் ஆன படம் இதுவாக தான் இருக்கும். ஒரு பெரிய படம், சாதாரண படம் இல்ல, பெரிய படம். இதுல குறிப்பா அந்த ஜனநாயகன் பயணத்தை பாதை என்பது நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஏதோ ஒரு வகையில அரசியல் அழுத்தம் முதல்ல இருந்திருக்கு. ரெண்டாவது பல காரணங்கள் சொல்லப்படுது. முதல்ல சிபிஎஃப்சில வந்து அவங்க சரியா அப்ரோச் பண்ண சென்சார் போர்டுல டெக்னிக்கலா படக்குழுவினர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்பட்டது. அப்புறம் படக்குழுவினர் நீதிமன்றத்திற்கு போனாங்க, சென்சார் போர்டு நீதிமன்றத்திற்கு போனாங்க. நீதிமன்றத்தில் என்னன்னா சென்சார் போர்டுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சென்சார் போர்டு வந்து நாங்க வந்து சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி படக்குழுவினர் வந்து பண்ணல, அவங்க முன்கூட்டியே ப்ரீமெச்சூரா நீதிமன்றத்திற்கு போனதான் பெரிய தப்புன்னு பேசப்பட்டது. சென்சார் போர்டுல இருந்து கரெக்ஷன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க அதுக்கு அப்பீல் பண்ணிருக்கணும். ஆனா அப்படி பண்ணாம இவங்க நேரடியா நீதிமன்றம் போயிட்டாங்க. அதுதான் வந்து இவ்வளவு இழுத்ததுக்கு காரணம்ங்கிறதும் சொல்றாங்க. அதுதான் பிரச்சனைக்கான ஆணிவேர்னு சொல்லலாம். இப்ப அதை தொடர்ந்து எப்படி எல்லாம் பயணிச்சது அப்படின்னா அது அரசியல் ரீதியா மாறினுச்சு. இப்ப பாஜக வந்து விஜய கூட்டணிக்கு இழுக்கிறதுனால சென்சார் போர்டை வச்சு இந்த படத்துக்கு தடை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விமர்சனம் எழுந்தது. ஏன் சிஎம் ஸ்டாலினே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஐடி இடி சிபிஐ வரிசையில் மத்திய பிஜேபி அரசாங்கம் சென்சார் போர்டை வச்சு இந்த மாதிரி சுதந்திரத்துக்கு வந்து முடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தேர்தல் இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, தேர்தலுக்கு முன்னாடி படம் வந்துருச்சு அப்படின்னா விஜய்க்கு ஒரு மைலேஜா இருக்கும் பார்த்தாங்க. ஆனா படத்தை வந்து அவங்க வெளியில கொண்டு வரல. சென்சார் போர்டுக்கும் படக்குழுவினருக்கும் தொடர்ந்து சட்ட ரீதியாக சிக்கல் போயிட்டு இருந்தது. இப்போ தேர்தல் நெருங்குறதுனால, தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், அந்த தேர்தல் விதிமுறைகள் என்பது அமலுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, சென்சார் போர்டுல முன்னாடியே இந்த படத்தை வந்து தேர்தல் ஆணையம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது ரூட்டை போட்டாங்க. தேர்தல் ஆணையம் பார்த்தாங்களான்னு தெரியல, ஒருவேளை தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் பார்க்கும் போதுதான் ஏன்னா ரகசியமா எடுத்துட்டாங்களா, அந்த பெரிய ஸ்கிரீன்லாம் போட்டு இது பண்றாங்க இல்லையா, அவங்க தான் ரகசியம் எடுத்து வெளியே விட்டாங்களா, எப்படி வெளியே வந்துன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் திருட்டுத்தனமா வெளியாகிறதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஒண்ணு, படம் எடுத்த நிறுவனம், அதாவது ப்ரொடக்ஷன், அவங்கள்ட்ட தான் வந்து படம் இருக்கும். ஒருவேளை அவங்க சைட்ல இருந்து லீக் ஆயிருக்குமா இல்ல சென்சார் போர்டு சைட்ல இருந்து லீக் ஆயிருக்குமா அப்படிங்கறதுதான் இங்க இருக்கிற வந்து முக்கியமான ஒரு கேள்வி. இது இரண்டுமே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் தரப்பை வந்து வெளியிட்டு இருப்பாங்க, ஏன்னா படம் இனிமேல் வெளியில வராது, தேர்தல் முடிஞ்சதா வர மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வெளியில வந்தது அப்படின்னா அரசியல் ரீதியா மைலேஜ் வரும்னு சொல்லிட்டு அவங்க தரப்பை வெளியிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாதம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி மத்திய அமைச்சர் எல் முருகனும் உதயநிதி தான் காரணம், அவங்க தான் விஜய்க்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க, அச்சுறுத்துற மாதிரி இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழக்கத்தை வைக்கிறார். எது எப்படியோ பொதுவா சட்டவிரோதமான இந்த மாதிரி பல காட்சிகள்லாம் வெளியில வர்றது தவறு தான்.
ஆனா இந்த ஒரு காட்சி, இந்த ஒரு படம் என்பது முழுமையா வெளியில வந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல வந்து எப்படி அரசியல்லாம் பேச போறாங்க, இதுக்கு விஜய் தரப்புல இருந்து நம்ம பேசுற டைம் வரைக்கும் அவர் விளக்கம் கொடுக்கல. மேபி கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல. அவர் என்ன மாதிரி இதை டேக்கிள் பண்ண போறாரு, இந்த ஒரு விஷயத்தை எப்படி அவங்க கையாள போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஜனநாயகன் படம் வந்து சட்டவிரோதமா வெளிவந்தது ஒரு பக்கம் பெரிய ஒரு தவறு, பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பினரும் சொல்றதை நம்ம ஏத்துக்க தான் செய்யணும்னா, அப்படி எந்த விதமான படைப்பும் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது. அதுல நீங்க சொன்னது போல பல பேர் உழைப்பெல்லாம் பின்னாடி போட்டிருக்காங்க. ஆனா இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ மட்டும் நீங்க சோசியல் மீடியா முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னா, அதுல ஏதோ இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு டைலாக் வந்து படத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நானும் பார்க்கல இன்னும் அது என்ன டைலாக்னு சொல்லிட்டு சும்மா அந்த மெசேஜ்ல மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இது வந்து இந்த அரசியல் ரீதியா விஜய் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாரு பாருங்க, எப்படி வந்து அந்த படத்துல இந்த இஸ்லாமியருக்கு அகைன்ஸ்டா டைலாக் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் மெசேஜ் மூலியமா போட்டுட்டு இருக்காங்க. என்ன டைலாக்னு தெரியல, யாரும் பார்க்காதீங்க, படம் வந்தா தியேட்டர்ல பாருங்க. அரசியல் ரீதியா உங்களோட கருத்தை முன்வைங்க, பெருசா இது வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னா இல்லாத ஒரு கருத்தாவும் இருக்கு. மாம்பழம் சின்னம் யாருக்கு, அதுதான் வந்து கொஞ்ச நாளாவே அரசியல்ல இருக்க ஒரு பெரிய கேள்வி. மாம்பழம் சின்னம் பாமக ரெண்டுமே ராமதாஸுக்கு சொந்தமா இல்ல அன்புமணி ராமதாஸுக்கு சொந்தமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலையில மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடுத்து இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, இறுதி வேட்பாளர் பட்டியல் தயார் பண்ணிட்டாங்க, சின்னமும் ஒதுக்கிட்டாங்க, இதுக்கு மேல நீங்க சின்னத்தை முடக்கணும்னு சொல்றது வந்து நியாயமானது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை நிராகரிச்சுட்டாங்க. இப்போ ஒரு பக்கம் அவருக்கு ஒரு சிக்கல், என்ன சின்னத்துல போட்டி போடுறாங்க, ஒருவரை அந்த சிலிண்டர் சின்னம்னு சொல்லி பேசிக்கிறாங்க, என்ன பெருசா தெரியல. அது வந்து சட்ட ரீதியாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி அவரோட சின்னம் மாம்பழம். அவர் வந்து பல தேர்தல்கள்ல மாம்பழத்துல போட்டி போட்டிருக்காங்க. இப்போ அந்த சின்னம் என்பது அவரோட மகன் தலைமையா இருக்கக்கூடிய பாமகவுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க. அதுவே ஒரு பின்னடைவு தான். ஏற்கனவே கட்சி விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு பின்னடைவு ராமதாஸ்க்கு இருந்தது. இப்போ சின்னமும் விட்டு போச்சு அப்படின்ற ஒரு பின்னடைவு வந்திருக்கு. தேர்தலில் எப்படி இல்லை அது அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவர் எப்படி சசிகலாவோட கூட்டணி வச்சு தாக்கத்தை ஏற்படுத்த போறார் அப்படின்றது பெரிய கேள்விதான். இப்போ வந்து ராமதாஸ் காச்சு சின்னம் போச்சு, அங்க ஒருத்தருக்கு பதவியே போயிருச்சு. யாருக்கு? பீகார் தான், நிதிஷ்குமார். இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் ராஜ்யசபா எம்பியா பதவி வைத்திருக்காரு. கிட்டத்தட்ட பீகார்ல 20 ஆண்டு காலம் சிஎம் இருந்தார். அதாவது கூட்டணி மாறுவாரு, கட்சி மாறுவாரு, திடீர்னு ஓவர் நைட்ல முடிவு மாத்துவாரு. நேற்றுக்கு இந்த கட்சியில் இருந்தாரு, நாளைக்கு இந்த கட்சிக்கு போவாரு. ஆனா சிஎம் பதவி மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு எங்க போனாலும் எங்க இருந்தாலும் அவர்தான் சிஎம். அந்த அளவுக்கு பீகார்ல அவரோட அந்த மாநிலமே அவரோட கோட்டையா இருந்தது. அந்த அளவிற்கு அவரோட அரசியல் ஆதிக்கம், அரசியல் அதிகாரம் என்பது பீகார் முழுக்கவே நிரம்பி இருந்தது. யாருக்காகவும் சீட்டை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஏன் இப்ப கூட பாஜக அதிகமான இடங்கள் போட்டி போட்டாங்க போன வருஷம் நடந்த தேர்தலில். ஆனா சிஎம் வேட்பாளராக நான் தான் இருப்பேன், நான் தான் சிஎம் அதிகாரத்தை வந்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தார். ஆனா பாஜக பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். சரி சிஎம் சீட் தானே வச்சுக்கிறீங்க, வச்சுக்கோங்க, அதிகாரம் கூட நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து முக்கியமான துறைகள் எல்லாம் பாஜக வசம் வச்சுட்டாங்க. இப்போ அவர் சிஎம் ஏத்து 4 மாசத்துக்கு அப்புறம் சமீபத்துல ராஜினாமா பண்ணார். சமீபத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சிஎம் பதவியிலிருந்து விலகிக்கிறேன், மாநில அரசியல இருந்து தேசிய அரசியலுக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு. தேசிய அரசியல்னா பிரதமர் பதவி எதுவும் தராங்களா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஜனாதிபதி தரலாம், என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில அந்த நேஷனல் பாலிடிக்ஸ் ஆஸ்பிரேஷன், முன்னாடியே எம்பியா இருந்தவர் தான். 20 ஆண்டுகள் கழிச்சு ஸ்டேட்டுக்கு வந்தாரு. இப்போ 20 ஆண்டு கழிச்சு ஸ்டேட்டை விட்டு நேஷனல் லெவலுக்கு போறாரு. அதனால சிஎம் சீட்டை விட்டு கொடுத்துட்டு தாராளமா பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருக்காரு. இதை விட்டு கொடுக்கப்பட்டதா பறிக்கப்பட்டதான்னு தெரியல. சில பேர் பறிக்கப்பட்டதுன்றாங்க, சில பேர் நிதிஷ்குமாரே முன் வந்து ராஜினாமா பண்ணதா சொல்றாங்க. ராஜினாமா பண்ணல, ஏப்ரல் 16ஆம் தேதி சொல்றாங்க ராஜினாமா பண்ற. இன்னைக்கு வந்து பதவி வைத்துக்கிட்டார் ராஜ்யசபா எம்பியா. அது பிரதமர் வந்து புரிச்சு போய் சொல்றாரு, வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்திருந்தோம், அதாவது உங்களை ரொம்ப இனிமையா வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி மோடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் முன்னாடி எம்பியா இருந்தவர் தான், இப்ப மீண்டும் எம்பியா வராரு. அதுவும் பாஜகவுக்கு தான் 20 வருடங்களா ஆட்சி பண்ண ஒரு மாநிலத்தை பாஜகவுக்கு விட்டு கொடுத்து வராரு அப்படின்னா பிரதமர் மோடிக்கு இது ஒரு சந்தோஷம் தானே இருக்குமா? அதனால அது கண்டிப்பா வரவேற்கதான் செய்வார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பீகார்ல இவர் ஒரு பக்கம் டெல்லிக்கு போயிட்டார். பீகார்ல யாரை சிஎம்மா கொண்டு வர்றது அப்படின்னா, இவரோட பையன் இருக்காரு நிஷாந்த் குமார், அவர் வந்து டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பாஜக தான் ஆப்வியஸா சிஎம் சீட்டை தக்க வைக்க போறாங்க. முதல் முறையா லாலு பிரசாத் யாதவோட மண்ணில் வந்து பாஜக சிஎம் போஸ்ட்டை கைப்பற்ற போறாங்க. யார் அந்த சிஎம் போஸ்ட்டை கைப்பற்ற போறாங்கன்றதான் பெரிய போட்டியா போயிட்டு இருக்கு. நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான விடையை தெரிஞ்சிடும் நமக்கு. அப்போ வந்து நம்ம யார் வராங்க, அவரோட பின்புலம் என்ன அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். நம்ம திமுக தேர்தல் அறிக்கை பார்த்துட்டு
1000 ரூபாய் தந்துட்டு இருந்தீங்க, இப்ப 2000 ரூபாய் தர போறேங்கிறீங்க, இதெல்லாம் வந்து முன்னேற்றமா? பெண்களுக்கு இதெல்லாம் எப்படி உதவி செய்யும் அப்படின்னு இங்க இருக்க பாஜக தலைவர்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்கப்ப, மேற்கு வங்கத்துல வந்து பெண்களுக்கு 3000 ரூபாய் அறிவிச்சிருக்கு பாஜக. இந்த அறிவிப்பு வந்து முக்கியமான வாக்குறுதியை அவங்க கொடுத்திருக்காங்க. என்னடா தமிழ்நாட்டுல வந்து அறிவிச்சா எதிர்க்கிறீங்க, நீங்களே போய் அங்க மேற்கு வங்கத்துல அறிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஏற்கனவே திமுக தரப்புல சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது என்னன்னா, இங்க கொடுக்கிற திட்டங்கள்லாம் இவங்க எதிர்ப்பாங்க, ஆனா இவங்களே அதுக்கு வேற பேர் வச்சு மற்ற மாநிலங்கள்ல வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதோட இன்னொரு ஐடியாவா இந்த உதவித்தொகையும் மேற்கு வங்கத்துக்கு அறிவிப்பா போயிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் ஃபார்முலாவே அமித்ஷா ஃபாலோ பண்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி என்ன விஜய் சொன்னார்ல, அதாவது வேலை இல்லாத இளைஞர்கள் 29 வயசு வரைக்கும் இருப்பாங்கல்ல, அந்த வயசு உள்ளவங்க வேலைக்கு போகல அப்படின்னா அவங்களுக்கு நாங்க வந்து மாதம் 4000 தரேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி தான் அமித்ஷா வந்து வெஸ்ட் பெங்கால்ல வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் நிதி தருவோம்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் இப்போ வாக்குறுதிகள்லாம் இளைஞர்களை கவர்றது ஒரு பக்கம், பெண்களை கவர்றது ஒரு பக்கம். இப்போ இது வரைக்கும் பெண்களை கவர்றதுக்கான அனைத்து திட்டங்களையும் எல்லா கட்சிகளும் பண்ணாங்க. இப்போ இளைஞர் வாக்குகள் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அதுவும் ஒத்துக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு இல்லை அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. ஆனால் வேலை வாய்ப்பும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க, அவங்க ஓட்டையும் விடுறது மனசுல யாருக்கும். அதனால எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நம்ம பக்கம் திருப்பிடணும். அந்த பர்டிகுலர் பிளாக் என்பது மிக முக்கியமான வாக்கு வங்கி. அது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லைனாலும் அரசு மீது அதிருப்தி இருந்தாலும் அவங்களோட வாக்குகள் வந்து நம்ம சிதற விடக்கூடாதுன்றனாலதான் ஒவ்வொரு கட்சியுமே வந்து அவங்களுக்கு தோதா பல திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இளைஞர்களோட ஆதரவு வந்து இந்த வாட்டி மம்தா பானர்ஜியை தாண்டி வெஸ்ட் பெங்கால்ல பாஜகவுக்கு போகுமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நீதிமன்ற நீதிபதியோட வீட்டுல நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே தயக்க வச்சுச்சு. அப்படி என்னன்னா, ஒரு நீதிபதி வீட்டுல இருந்து, உங்களுக்கு தெரியும் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் சர்மா, அவர் வீட்டுல வந்து கட்டுக்கட்டா பணத்தை வந்து பறிமுதல் பண்ணாங்க. இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு, அப்பனா இவர் கொடுத்த தீர்ப்புகள்லாம் எப்படி இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. எதிர்கட்சிகள் எல்லாருமே இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், இவரை வந்து நீதிபதி பதவியில வந்து நீக்கணும், இப்படிலாம் சட்டமன்றத்திலையும் சரி குடியரசுத் தலைவருக்கும் வந்து மனுவெல்லாம் அனுப்புனாங்க. இந்த நிலையில அந்த யஸ்வந்த் சர்மா வந்து அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு அவரோட பதவியை. ஸோ இது நீதித்துறையில் ஒரு மிக முக்கியமான அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. இப்போ வந்து இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, அந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஈரான் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. மீண்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை நாங்கள் வந்து மூட போகிறோம் அப்படின்ற முடிவு தான். இப்போ தான் சமீபத்தில் 2 வாரம் அந்த அமைதி ஒப்பந்தம் பேசுனாங்க, போர் நிறுத்தம் என்பது வந்துச்சு. ட்ரம்ப்பே வந்து ஒரு நாகரிகமே அழிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு, நாகரிகமே அழிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு ட்வீட் தட்டினாரு. அடுத்த நாளே வந்து போர் நிறுத்தத்திற்கு அவரும் ஏற்றுக்கிட்டாரு, ஈரான் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு தான் ஒரு கப்பல் கூட இந்தியாவுக்கு வந்து நவி மும்பைக்கு வந்துச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இன்னைக்கு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல ஈரானும் அமெரிக்காவும் அந்த ஒப்பந்தத்தை குறித்து பேச்சுவார்த்தைக்காண்டி அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இதுல மேஜரான ஸ்டேக் ஹோல்டரே இஸ்ரேல் தான். ஏன்னா இஸ்ரேல் தான் போர் ஆரம்பிச்சு விட்டுவாங்க இந்த சமீபத்துல இதுல. அதை தொடர்ந்து அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்க ஆரம்பிச்சாங்க. இதுல இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க வந்து அமெரிக்காவோட அந்த போர் நிறுத்தத்தை வந்து நாங்க வரவேற்கிறோம், ஆனா நாங்க தொடர்ந்து எங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடான லெபனானை தொடர்ந்து தாக்கிட்டே தான் இருக்கோம். லெபனான்ல வந்து ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு. அந்த ஹெஸ்புல்லா இயக்கம் வந்து ஈரானோட ப்ராக்ஸி இயக்கம்னு சொல்றாங்க. ஏன்னா ஈரானோட ஆதரவோட இஸ்ரேலை தொடர்ந்து தாக்கக்கூடிய இயக்கமா ஹெஸ்புல்லா இருக்காங்க. அந்த ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹூத்திஸ் எல்லாமே ஈரானோட ப்ராக்ஸி சொல்றாங்க. ஹெஸ்புல்லா இயக்கத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து தாக்கிட்டே தான் இருப்போம், லெபனானை தாக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானை தாக்கினாங்க. ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்ரேலோட தாக்குதல்ல. அப்போ லெபனான்ல ஹெஸ்புல்லாவை நோக்கி இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குறதுனால, எங்களோட ஆதரவு படையை இஸ்ரேல் தாக்குறதுனால ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் வந்து ஆயுதமாக மாத்திட்டாங்க. ஆயுதமா மாத்தி அதை வச்சுதான் இந்த டீல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதை வச்சுதான் பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை மீண்டும் இஸ்ரேல் வந்து எங்களோட ஆயுதப்படையை தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை மீண்டும் ஈரான் வந்து மூடி இருக்காங்க. மீண்டும் இதனால அந்த போக்குவரத்து என்பது தடைப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மறுபடியும் எல்பிஜி தட்டுப்பாடு, ஒரு ஏற்கனவே தட்டுப்பாடு நீங்காம தான் இருக்கு. இன்னும் இது எத்தனை நாள் போகும்னு தெரியல. இருந்தாலும் இஸ்ரேல் வந்து நாங்க நேரடியாக பேச்சுவார்த்தை தயாரா இருக்கு ஹெஸ்புல்லாவோட, நாங்க பேசுறோம்னு சொல்லிட்டு இப்ப பேச்சுவார்த்தை கலைப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றதை பார்க்கலாம். நம்ம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 40 நாட்களா
ஈரான் மீதும் லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேல். ஆமா, இதுல அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரமும் வெளியில வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.6 லட்சம் கோடி இந்திய ரூபாய் மதிப்புப்படி 1.6 லட்சம் கோடி வந்து இந்த போர்ல வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதுல ஒரு முக்கிய விஷயமா சொல்றோம். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வியர்ட் நியூஸ். அதாவது தொடர்ந்து வினோதமான செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம், வினோதமான பல விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வினோதமான ஒரு கருத்து, அதாவது நம்ம தாவேகா கட்சியை சேர்ந்த சத்யகுமார் இருக்காரு இல்லையா, அரசியலே பல வினோதங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு வினோதமான கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பேசினதா ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியா முழுக்க இன்னைக்கு காலில் போயிட்டு இருந்தது. என்ன வீடியோ அப்படின்னா, அம்பேத்கரே விஜயாலதான் தெரிய வந்தாருன்னு சொன்னாரு. அவர்தான் சத்யகுமார், திருத்தணி வேட்பாளர், தாவேகா வேட்பாளர். அவர் தான் வந்து யாருமே இல்ல, நிர்வாகிகளே இல்லாம வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல, அது ஒரு பக்கம் சர்ச்சையா மாறினது. பிரச்சாரத்துக்கே போனது, ஆளுங்களே இல்லாம அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணிருந்தா வீடியோ ஒன்று கால ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, 90s கிட்ஸுக்கு வந்து ஏன் மேரேஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. சரி, வக்கீலா இருக்காரு, சட்ட ரீதியாக ஒரு காரணம் சொல்லுவார்னு பார்த்தா அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்றார். எது கல்யாணம் ஆகாததுக்கு திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களாம் மாப்பிள்ளைக்கு எவ்வளவு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, சொந்த வீடு எங்க இருக்கு, என்னென்ன சொத்து வச்சிருக்காரு, சொந்த வீடு இருக்கு, அப்பார்ட்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அதிகமா இது கேட்கறாங்கன்னா, 90s கிட்ஸ்னால திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொந்த வீடு எதுவும் வாங்க முடியல, அந்த மாதிரி வந்து இதாயிருச்சு. அதனால 90s கிட்ஸ்க்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு திமுக தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஏன்னா கமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் பொண்ணு கொடுக்குறவங்க அப்பார்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்கல, மாப்பிள்ளைகிட்ட அப்படியே இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வந்து வீடு இருக்கா ஒன்னு கேட்கல, அப்ப எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளைங்களால வீடு வாங்க முடியல. அதிமுக ஆட்சியில் எல்லா மாப்பிள்ளைங்களும் வீடெல்லாம் வாங்கிட்டு உடனே கல்யாணம் ஆச்சு, நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அப்படிதான் சொல்ல வரீங்க? இல்ல, அது உண்மையா? அவர் உண்மையிலேயே அப்படிதான் பேசினாரா? அப்படிதான் பேசினாரா முடியல. ஆமா, அவராலேயே நம்ப முடியாது. அவரு பேசக்கூடிய ஆள் தான் சொல்றாங்க. ஏன்னா தொடர்ந்து பல வினோதமான கருத்துக்களை சொல்லிட்டே வர்றாருல்ல, அதனால எதுவும் பேசியிருப்பாரு. ஏன்னா கட்சியே முடிவு பண்ணிட்டாங்க போல, எதுக்கு எடுத்தாலும் திமுக திட்டுங்க அப்படின்ட்டு. 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகலையா, அவங்க ஓட்டு வேணுமா, உங்களுக்கு திமுக தான் காரணம் கல்யாணம் ஆகாம இருக்கிறது, எங்களை ஓட்டு போடுங்க கல்யாணம் ஆயிடும். அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே கமல், தொடர்ந்து பேசலாம். நன்றி அழகண்ணா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.